வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். எந்த மாதிரி இடங்கள்ல அத நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். இல்ல இப்டி நடந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுவோம். நாங்கலாம் நின்னு பேசிட்டு இருந்தோம். அவ உட்கார்ந்து ஒரு புக்க படிச்சுட்டு இருந்தா. ஒரு பையன் ஒரு பைய தூக்கிட்டு யார்ட்டயோ பேசிட்டே போயிட்டு இருந்தான். இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்களான்னா, ஒரு ஆக்ஷன் இல்ல, மோர் தென் 1 ஆக்ஷன் இருக்கு. இன்ஃபாக்ட் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ்லலாம் மோர் தென் 2 ஆக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். இதுல எல்லாம் நாங்க பேசிக் கொண்டிருந்த போது நின்று கொண்டிருந்தோம். அப்படிலாம் சொல்லி நம்ம போதுன்னு சொல்லி வென், வைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. மோர் தென் 1 ஆக்ஷன், சைமல்டேனியஸ் ஆக்ஷன். ஆனாலும் இந்த இடத்துல வென், வைல், ஆஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல அது மீனிங்கே இல்ல இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றது? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நாம 2 ஆர் மோர் சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ் அப்படியே கம்பைன்டா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றப்போ, நம்ம பி, வி4 இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண போறோம். வி4னா என்ன? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர்ற வார்த்தைகள ஜெனரலா நம்ம வி4ன்னு சொல்லுவோம். பொதுவா வி1, வி2, வி3 தான். அதுக்கப்புறம் இப்பலாம் நம்ம வி4, வி5 அப்படிலாம் கூட நம்ம வச்சுக்கிறோம். அதுல வி4ன்றது இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர வார்த்தைகள். இது வந்து பிரசன்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வேணா இருக்கலாம். ஜெரண்டா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பேசுறது வந்து கன்டினியூயஸ் டென்ஸ தான். இப்போ பி, வி4ன்னு சொன்னோம். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், பி வெர்ப். சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப். பின்னு டைரக்ட்டா வார்த்தை இல்லை. பி வெர்ப். அதுக்கப்புறம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா, அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்க போகுது ஸ்ட்ரக்சர். இப்போ அழுது கொண்டே படுத்திருந்தாள். இப்படி நம்ம சொல்லணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிற சென்டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, பி, வி4ன்னு சொன்னோம். இதுல 2 வெர்ப் இருக்கு. ஒண்ணு அழுது கொண்டிருந்தாள், இன்னொன்னு படுத்துக் கொண்டிருந்தாள். ஸோ 2 இருக்கு. இதுல எத பி பக்கத்துல போடுறது? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி அத சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து போஸ்சர், பாடி போஸ்சர் நம்ம வந்து நின்னுட்டு இருந்தோமா, படுத்துட்டு இருந்தோமா, உட்கார்ந்துட்டு இருந்தோமா, இந்த மாதிரி வார்த்தைகள். அந்த வெர்ப் இருக்கு இல்லையா? அது. இல்லன்னா மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த 2 வெர்ப்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சென்டென்ஸ்ல இருக்கும். அத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பி பக்கத்துல போடணும். மத்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போஷர் வெர்ப்ஸ் அப்டின்னா நம்ம சொன்ன மாரி சிட், ஸ்டாண்ட், லை, நீல், லீன், ரன், வாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த வெர்ப்ஸ் தான் பி வெர்ப் பக்கத்துல இருக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மத்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்றது அடுத்து தான் நமக்கு வரணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவள் தன் படுக்கையில் அழுது கொண்டே படுத்திருந்தாள். நம்ம சொன்ன அதே சென்டென்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல பாடி போஸ்டர்ன்றது என்னது இந்த இடத்துல அழுவுறது இல்ல இல்லையா? அது வந்து ஆக்ஷன் வேர்ட். ஸோ சும்மா படுத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறது, எந்திரிச்சு நிற்கிறது, நடக்கிறதுன்றது மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள தான் நம்ம வந்து பி வெர்ப் பக்கத்துல போடணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். அதனால ஷி வாஸ் லையிங். அடுத்தது என்னது? இது வந்து வி4 வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட்டு வி4 வந்துருச்சு. அடுத்த வி4 என்னது? அடுத்த வெர்ப் வந்து அழுதுட்டு இருந்தா. அதனால கிரையிங். அப்போ ஷி வாஸ் லையிங் கிரையிங் ஆன் ஹர் பெட். எக்ஸ்ட்ரா டீட்டெயில். படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு இருக்கு. அதனால லையிங் கிரையிங் ஆன் ஹர் பெட். ஷி வாஸ் லையிங் கிரையிங் ஆன் ஹர் பெட். இத தான் நாம பி வெர்ப், வி4 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, ஷி வாஸ் லையிங் அண்ட் ஷி வாஸ் கிரையிங் ஆன் ஹர் பெட். ஷி வாஸ் லையிங் ஆன் ஹர் பெட் அண்ட் கிரையிங். இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். பட் இது ரொம்பவே காமன் ஸ்போக்கனுக்கும், ரிட்டனுக்கும். அந்த மனிதன் உதவி கேட்டு கத்திக்கொண்டே ஓடினான் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ இந்த இடத்துல எது பி பக்கத்துல வரணும்? மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை, இல்லன்னா பாடி போஸ்டர் குறிக்கக்கூடிய வார்த்தை நம்ம சொன்னோம். இந்த இடத்துல ஓடுறது, மூவ்மெண்ட் இல்லையா? ஸோ இதுதான் பி பக்கத்துல வரப்போது. மெயின் வெர்பும் அதுதான் இல்லையா? அவன் ஓடினான். அப்படி ஓடுனப்ப அவன் இன்னொரு ஆக்ஷன பண்ணான். அது என்ன? அப்படிங்கிறத தான் நம்ம 2வதா சொல்றது. ஸோ நீங்க அப்படியே இந்த சென்டென்ஸ நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மனிதன் ஓடினான் இல்லையா? அதனால நீங்க ரான்னு சொல்ல வேண்டாம். இது வந்து 2 சைமல்டேனியஸ் ஆக்ஷன் இருக்கிறதுனால, இத நம்ம கன்டினியூயஸ் டென்ஸ்ல தான் சொல்லப் போறோம். அப்ப த மேன் வாஸ் ரன்னிங். செகண்ட் ஒன் வந்து கத்திட்டு இருந்தான். அப்ப ஷவுட்டிங். உதவி கேட்டு கத்துனான். அப்ப ஷவுட்டிங் ஃபார் ஹெல்ப். த மேன் வாஸ் ரன்னிங், ஸ்க்ரீமிங் ஃபார் ஹெல்ப்.
The man was running, shouting for help. எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ அவ உட்கார்ந்து தனது எதிர்காலத்தை பத்தி யோசித்துக் கொண்டு இருக்கிறாள். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லப் போறோம். பாடி போஸ்டருக்கான வெர்ப் என்னது? உட்கார்ந்திருக்கிறது இல்லையா? அப்போ ஷி இஸ் சிட்டிங். அப்படியே உட்கார்ந்திருக்கப்போ அவ ஃபியூச்சரை பத்தி யோசித்துக் கொண்டு இருக்கிறாள். அப்ப திங்கிங் அபவுட் ஹர் ஃபியூச்சர். ஷி இஸ் சிட்டிங் திங்கிங் அபவுட் ஹர் ஃபியூச்சர். அவ்வளவுதான். குழந்தைங்க உட்கார்ந்து கார்ட்டூனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி சொல்லணும்? இப்போ இதில் எத்தனை வேர்ப்ஸ் இருக்குன்னு முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். இந்த என்ன டென்ஸ்ன்றது என்ன பி வேர்ப்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அதுதான் பாடி போஷர். அதனால குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் நம்ம மெயினாக சொல்லணும். அதனால த சில்ட்ரன் வேர் சிட்டிங் இல்லையா? அடுத்தது கார்ட்டூனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. கார்ட்டூனை பார்த்தாங்க, வாட்சிங் கார்ட்டூன், சிரித்து கொண்டிருந்தார்கள், லாஃபிங் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதனை பார்த்து சிரித்தார்கள் அப்படின்றத சொல்றதுக்கு லாஃப் அட் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ இதை வந்து நம்ம வேர்ப் ப்ளஸ் அட் கலோகேஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எதனை பார்த்து சிரித்தார்கள் அப்படிங்கிறத லாஃப் அட் த கார்ட்டூன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிடுறோம். அப்போ த சில்ட்ரன் வேர் சிட்டிங் லாஃபிங் அட் த கார்ட்டூன் அப்படி சொன்னால் போதும். அவ கதவு பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தா. எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது மெயின் வேர்ப் என்ன? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அழுதுட்டு இருந்தது தான் மெயின் வேர்போ அப்படின்னு டவுட்லாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம பாடி போஸ்டர் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டே இருந்தோம். ஸோ இந்த இடத்துல நின்று அதுதான் இல்லையா? இப்போ கொண்டிருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ஷி வாஸ் ஸ்டாண்டிங். அடுத்தது க்ரையிங். எங்க? கதவு பக்கத்தில், அட் த டோர். அவ கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா தானே வரணும். இது ஏன் க்ரையிங் அட் த டோர்னு வருது? இது தப்பு இல்லையா? அப்படியே உங்களுக்கு தோணும். பட் இது கரெக்டான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ சப்ஜெக்ட் பி வேர்ப் V4 மற்ற டீட்டெயில்ஸ். ஸோ எங்கே நின்றுருந்தானா கதவு பக்கத்தில். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் க்ரையிங் அட் த டோர். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் க்ரையிங் அட் த டோர். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஷி வாஸ் ஸ்டாண்டிங் அட் த டோர் அண்ட் க்ரையிங். அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம். எங்கள் டீச்சர் என் பக்கத்தில் நின்றுட்டு என்னுடைய நோட்டு புத்தகத்தை திருத்திட்டு இருந்தாங்க. நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வாத்து அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்னுடைய டீச்சர் என் பக்கத்தில் நின்றுட்டு, அஃப்கோர்ஸ் நிற்கிறது தான் அந்த இடத்துல மெயின் வேர்ப். அப்போ என்னோட டீச்சர் நின்று கொண்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கொண்டிருந்தார்னு இருக்குது. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அவர் டீச்சர் வாஸ் ஸ்டாண்டிங். அடுத்தது என்னோட நோட்டு புத்தகத்தை திருத்தி கொண்டு இருந்தார். அப்போ கரெக்டிங் மை நோட் புக். எங்கே நின்று இருந்தாங்கன்னா என் பக்கத்தில், beside மீ, பை மை சைட் அப்படி கூட சொல்லலாம். அவர் டீச்சர் வாஸ் ஸ்டாண்டிங் கரெக்டிங் மை நோட் புக் beside மீ. அவர் டீச்சர் வாஸ் ஸ்டாண்டிங் கரெக்டிங் மை நோட் புக் பை மை சைட் அப்படி வேணால் சொல்லலாம். பட் பை மை சைட் வந்து யாருக்காவது எனக்கு ஆதரவாக நிற்கிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அப்படின்றனால தான் நம்ம பிசைட் மீ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வேர்ப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ போனதில் நம்ம வந்து 2 தான் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து 3 வேர்ப்ஸ் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து குழந்தைகள் உட்காந்துட்டு டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை கூட நம்ம வந்து 2 வேர்ப்ஸ்லேயே சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நிஜமாவே 3 வேர்ப்ஸ் வர்றப்போ 2 வேர்ப்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுடலாம். 3rd வேர்பை தான் நம்ம அண்டு வச்சு கனெக்ட் பண்ணணும். பேசுகிறப்போ அந்த அண்டு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு கனமான பையை தூக்கிக்கிட்டு யார்கிட்டையோ பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். இதுதான் நம்ம சொல்ல போகிறது. இந்த இடத்துல மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்குது. நடந்து போய் கொண்டிருந்தான் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் பி வேர்ப் பக்கத்தில். ஸோ நீங்கள் இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அவன் நடந்து போயிட்டு இருந்தான், அப்போ ஒரு பையை தூக்கிட்டு இருந்தான், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தான். இதெல்லாம் அடுத்த மற்ற ஆக்ஷன்ஸ். ஸோ வேர்ப் 1 வந்து அவன் போயிட்டு இருந்தான், ஹி வாஸ் வாக்கிங். செகண்ட் வேர்ப் பாருங்க, கனமான பையை தூக்கிட்டு, கேரியிங் அ ஹெவி பேக். தேர்ட் ஒன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான், டாக்கிங் டு சம் ஒன். ஹி வாஸ் வாக்கிங் கேரிங் எ ஹெவி பேக் அண்ட் டாக்கிங் டு சம் ஒன். இப்போ இதை இப்படி தான் சொல்லணுமா? V4 இந்த ஒரே ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிளா அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டிசிபிள் அந்த வச்சு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதுவே பார்ட்டிசிபிள் தான், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான். பட் பார்ட்டிசிபிள் முன்னாடி வச்சு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கேரிங் எ ஹெவி பேக், ஹி வாஸ் வாக்கிங் அண்ட் டாக்கிங் டு சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அவன் மியூசிக்கை கேட்டபடி படுத்திட்டு ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு
சில சமயம் ஏதாவது ஃபன்னி மெசேஜ்லாம் வந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். இப்படி நம்ம சொல்லணும். நிறைய வெர்ப்ஸ் இல்லையா? பாடி போஸ்டரை குறிக்கக்கூடிய வார்த்தை, இல்ல மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதை எதன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? படுத்துட்டு இல்லையா? அப்போ லையிங். இப்போ ஹி வாஸ் லையிங். அடுத்தது மியூசிக்கை கேட்டபடி படுத்துக்கொண்டுன்னு இருக்கு. அப்போ அதுதான் செகண்ட் வெர்பா நம்ம பக்கத்துல கொண்டு வந்துடணும். அப்போ ஹி வாஸ் லையிங் லிசனிங் டு மியூசிக். இதை பாருங்க, ரெண்டும் V4 பக்கத்துல வந்துருச்சு. அடுத்ததா நம்ம வந்து வரிசையா போட்டுட்டு கடைசியில அண்டு சேர்த்துக்க போறோம். எது கடைசி வெர்போ அதுக்கு முன்னாடி அண்டு சேர்த்துக்க போறோம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு. ஸ்க்ரோலிங் த்ரூ ஹிஸ் ஃபோன். அப்பப்ப சிரிச்சிட்டு. அண்ட் அக்கேஷனலி ஸ்மைலிங் அட் அ ஃபன்னி மெசேஜஸ். ஏதாவது சிரிப்பா, காமெடியா ஏதாவது மெசேஜஸ் இருந்துச்சுன்னா, அதை பார்த்து சிரிச்சிட்டு. அதை பார்த்து சிரிக்கிறதுனா நம்ம வந்து லாஃபிங் அட், ஸ்மைலிங் அட்ன்னு சொன்னோம். அந்த இடத்துல சின்னதா தான் சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ ஸ்மைல். அண்ட் அக்கேஷனலி ஸ்மைலிங் அட் ஃபன்னி மெசேஜஸ். He was lying listening to music, scrolling through his phone, and occasionally smiling at funny messages. இது ரொம்ப காமனான சென்டென்ஸ் தான். இது மாதிரி நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல தமிழ்ல சாதாரணமா சொல்றது தான். அவர் குனிஞ்சு உட்காந்து எதையோ தேடிட்டே இது மூலமுன்னு ஏதோ பேசிட்டே உட்காந்துருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 3 வேர்ப்ஸ் இருக்கு. பாடி போஸ்டர் பாருங்க, குனிந்து அமர்ந்து கொண்டு. இதுதான் பாடி போஸ்டரை குறிக்கக்கூடிய வார்த்தையே அதுதான். ஸோ இது மாதிரி குனிந்து அமர்ந்திருக்கிறத நம்ம வந்து க்ரௌச்னு சொல்லுவோம். அப்போ ஹி வாஸ் க்ரௌச்சிங். அடுத்தது ஏதோ தேடிட்டு இருந்தார். சர்ச்சிங் ஃபார் சம்திங். அப்புறம் தனக்கு தானே எதையோ பேசிட்டு இருந்தார். அப்போ மட்டரிங் டு ஹிம்செல்ஃப். ஹி வாஸ் க்ரௌச்சிங், சர்ச்சிங் ஃபார் சம்திங் அண்ட் மட்டரிங் டு ஹிம்செல்ஃப். இப்போ 2 மட்டும் இருந்ததுதானே ஹி வாஸ் க்ரௌச்சிங், சர்ச்சிங் ஃபார் சம்திங் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். இப்போ நிறைய இருந்ததுனால நம்ம எப்படி போட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த பி வேர்ப் பக்கத்தில் வர வேண்டிய வேர்ப் எது அப்படின்றத ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். பாடி போஸ்டரை குறிக்கக்கூடிய வார்த்தை, மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க குழம்பு கிண்டிகிட்டே சமைச்சிக்கிட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இதில் பாடி போஸ்டர், மூமெண்ட் அப்படி வார்த்தைகள் எதுவும் இல்லை இல்லையா? அவங்க குழம்பு கிண்ணப்படி சமைச்சாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எது மெயின் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பி வேர்ப் பக்கத்தில் வச்சு சொல்ல போகிறோம். அப்போ ஷி வாஸ் குக்கிங். இது மாதிரி கிண்டுறது, கிளறதெல்லாம் நம்ம ஸ்டிர்ன்னு வச்சு சொல்ல போகிறோம். ஸோ குழம்பு கிண்டுறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிர்ரு தான் இல்லையா? இப்போ ஸ்டிர்ரிங் த கறி. என்னட்ட பேசிட்டு இருந்தா. டாக்கிங் டு மீ. ஷி வாஸ் குக்கிங், ஸ்டிர்ரிங் த கறி அண்ட் டாக்கிங் டு மீ. இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த பூனை ஜன்னல் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. படுத்து தூங்கி கொண்டு இருந்தது. அந்த பையன் படுத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அவன் ஒரு கம்பத்தில் சாஞ்சிக்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தான். எப்படி நம்ம சொல்லணும். இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம் V4 2 or more simultaneous action அதை பற்றி பேசுகிறப்போ இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.